Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை மொச்சக்காய் வறுவல். பொதுவா பாத்தீங்கன்னா மொச்சக்கொட்டை, அதாவது காஞ்ச மொச்சக்காய் கிடைக்கும் உங்களுக்கு. அது சுண்டல் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதை விட இந்த பச்சை மொச்சக்காய் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு நியூட்ரியன்ஸ் வேல்யூ ரொம்பவே அதிகம். இந்த பச்சை மொச்சக்காயை நீங்கள் எப்போ கிடைக்குமோ, யூஸ்வலாக இந்த ஜான்வரி டு மார்ச்க்குள்ளே உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அந்த பச்சை பட்டாணி கிடைக்கிற டயத்துலேயே அப்போ இதை நீங்கள் பல்காக வாங்கி உரித்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவரைக்காய் மாதிரி இருக்கும். அதுலேருந்து இந்த பருப்பை ரிமூவ் பண்ணி நாம் யூஸ் பண்ண வேண்டியது தான். இப்போது இந்த மொச்சக்காய் நான் அரை கப்பு இருக்கேன். இப்போ இந்த மொச்சக்காய் என்கிட்ட அரை கப் இருக்குது. அதை நான் ஒரு குக்கரில் மாற்றிட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி இதை நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இதை நீங்கள் கிட்டத்தட்ட 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள், போதும். ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக பேனில் போட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் குக் ஆகிக்கும். அதனால் 3 விசில் போட்டால் போதும். இப்போ இது குக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா குக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா குக்காகி அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதில் ஒன்று எடுத்து நான் எந்த அளவு குக்காக இருக்குன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா தோல்லாம் வெந்துருச்சு, உள்ள பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லாவே ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போது இதை நம்ம வறுக்கலாம். அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்தோன்னே இதில் ஒரு 6 பல் பூண்டை நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக சுண்டல் செய்கிற அந்த காஞ்ச மொச்சக்கொட்டை பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஊறாது. அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு தக்காளி இங்கே சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் நார்மலாக லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் தூளை விட சாம்பார் தூள் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். விட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கி நல்லா மசாலா மாதிரி வரணும். இது ஓரளவு மசாலா மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த மொச்சக்காய், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்ச தண்ணியை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம், காயை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் உப்பும் நல்லா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குக்கரில் ஆல்ரெடி ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு மொச்சக்காய். பட் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா இறங்கி இன்னும் அடுத்த பக்குவத்துக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமில் நான் குக் பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி குக் ஆகட்டும். குக் ஆகி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். இதை நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சே செய்யலாம், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 6 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ இந்த மொச்சக்காயை லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகுன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ சூப்பரான நம்ம பச்சை மொச்சக்காய் வறுவல் ஜம்முன்னு ரெடியாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.